ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பக்கடா தான் பார்க்க போகிறோம். அது என்ன பக்கடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ கடையிலலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி பக்கடா தான், மெது பக்கடான்னு சொல்லுவாங்க அவங்க. இப்போ நான் வந்து அதை பூசணிக்காய் வச்சு செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்புனா இது ஒரு 200 கிராம் இருக்கும் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூனு சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்து கொஞ்சம் நான் பெருசாக தான் அந்த பக்கடாவுக்கு வெட்டுவேன், அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காய் எடுத்து சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம காய் சீவுற கட்டையில் சீவி வச்சுருக்கேன். இது தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணி அப்புறமா பத்தல்னா அந்த தண்ணியை சேர்த்து பிணைஞ்சு பார்த்துட்டு பத்தல்னா நம்ம பச்சை தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை இதில் ஆஞ்சி அடைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஒரு பத்தல்னா நம்ம தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். பூசணிக்காயில் தண்ணி தானே, அந்த தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சிட்டிக்கை இது போட்டுக்குவோம், நம்ம பலகார சோடா போட்டுக்கணும். அதை போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கலரி கொடுத்துடலாம். பூசணிக்காய் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்கல்ல. குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல பூசணிக்காய். பெரிய மனுஷனுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. பூசணிக்காய் மெது பக்கடா. இவங்க இப்போ இப்படி தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கிறேன். போதும். அது இருக்க கொஞ்சம் தண்ணி விடும், கையை போட தண்ணி விடும். அதனால் பார்த்து கரெக்டாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். இது போதும். இப்போ எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சூடாகிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம பக்கடா போட்டுக்கலாம். இந்த மாதிரி விறகடுப்பில் போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு போய் நல்லா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த கேஸ் அடுப்பில் போட்டோட விறகடுப்பில் போட்டோம்னா நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் பக்கடா எப்படி இருக்குங்க. பூசணிக்காய் பக்கடா நல்லாவே நல்லா பொற நல்லாவே இருக்குது. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெது பக்கடா பூசணிக்காய் மெது பக்கடா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராகவே வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா பொற நல்லாவே இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். பாய்.